கார் உருண்டு விழுந்து அவனோட ரிப்ஸு தலையில் நிறைய இடத்துல அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பாவால் அது ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு காப்பாற்ற முடியுமா முடியலையான்னு தெரியலன்னு சொல்லி வாழ்க்கையோட பேட்டர்னில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சில பேருக்கு மட்டும்தான் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி மனுஷங்களில் நானும் ஒரு ஆளுன்னு இந்த இடத்துல வந்து நின்று உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். அதனால் என்னை பற்றி இந்த இடத்துல சொல்ல போகணும் அப்படின்னா, எல்லாருக்கும் வராத ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கும்குள்ளே வந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி நிறைய பேர் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து போயிருப்பீங்க. உங்களுக்கு நான் அதை பேசும்போது என்னோடய வலி உங்களால் உணர முடியும்னு நான் நம்புகிறேன். 2013ஆம் வருஷத்தில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை நான் சந்தித்தேன். அது என்ன விதமான மாற்றம்னா, என்னோடய உடம்புல ஏற்பட்ட சில மாற்றங்கள் தான் என்னை அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு கொண்டு போச்சு. ஸோ பயங்கரமான டிராஸ்டிக் ஹேர் ஃபால், அண்ட் தென் சாப்பிட முடியாமல் போனது, வேலை செய்யாமல் முடியாமல் போனது, இந்த மாதிரி ஆனனால டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பயங்கரமான வியாதி இருக்குதுன்னு சொன்னாங்க. அது என்ன வியாதின்னு கேட்க போனால் ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமா, அதாவது ஒரு கேன்சர் டைப், ஒரு பேசிக் டைப் ஆஃப் கேன்சர்னு சொன்னாங்க. அது 3rd ஸ்டேஜ்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் 2 பிள்ளைங்க, என் தங்கச்சி இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 5 to 6 இயர்ஸில் எனக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் பயங்கரமாக இடிஞ்சு போயிருந்தோம். எங்கள் அம்மா அப்பாவால் அது ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு காப்பாற்ற முடியுமா முடியலையான்னு தெரியலன்னு சொல்லி தேவர் க்ரைங் அ லாட். ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். வெள்ளூர் சிஎம்சியில் போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது டாக்டர் சொன்னது அதுதான், உனக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ணுவோம், ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்து சொல்கிறோன்னு சொன்னோம். ஸோ அந்த எல்லா ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் நீங்கள் வந்து கீமோதெரப்பி வந்து கோத்ரூ பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு கொடுத்த கீமோதெரப்பி எப்படி பார்த்தீங்கன்னா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி ஊசி குத்துற மாதிரி ஒரு பெயின் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வழியில் நான் வந்து கடந்து போயிட்டுருந்தேன். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஹார்ட்லி ஒரு 8 months வந்து அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டுருந்தது. அந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் நான் யோசித்தேன். எல்லாருக்கும் இருக்கிற லைஃப் பேட்டர்ன் எனக்கு இல்லையே, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இந்த மாதிரி நடக்குது? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்காங்களே, எல்லோரும் ஒர்க்குக்கு போகிறாங்களே, ஹெல்த்தியாக இருக்காங்களே, ஏன் நான் மட்டும் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை பெயினோடு கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோடய டாக்டர் ஆரோ, அண்ட் தென் என்னோடய பேரண்ட்ஸ், என்னுடைய சில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த பாதையை நான் வெற்றிகரமாக கடந்து வெளியே வரும்போது, வெளியே வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் திரும்பவும் வந்து டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு கம்ப்ளீட் ரெமிஷன் வந்துடுச்சு, நீ போகலாம், நீங்கள் நார்மலாக உங்களை வேலையை பார்க்கலாம், நீ ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் மறுபடியும் நான் காலேஜ்க்கு போனேன். அந்த நேரத்தில் நான் வந்து பிஹெச்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ஒரு 1 year என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப், ஆஸ் யூஷுவல் ஒரு ஹெல்த்தி லைஃப் போயிட்டு இருந்தது. அண்ட் தென் அகெயின் ஒரு 1 year பேக் சேம் சிம்டம்ஸ் வந்து எனக்கு ரிப்பீட் ஆன மாதிரி தோணுச்சு. அண்ட் தென் மறுபடியும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். செக் பண்ணும்போது அந்த டாக்டர் இந்த தடவை என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜூனியா, இது வந்து உனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ரிலாப்ஸ் ஆகாது, இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கேன்சர், பட் உன்னுடைய கேஸில் இது மறுபடியும் ரிலாப்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த செகண்ட் டைம் சொல்லும்போது உண்மையிலே நாங்கள் வந்து அப்படியே அந்தளவுக்கு நானும் என் பேரண்ட்ஸும் உடஞ்சி போய் இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்து கடந்து வந்தோம். அப்போ வந்து என்னால் இந்த ட்ரீட்மெண்ட்க்கு என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பட் அந்த நேரத்தில் என்னோடய டாக்டர் ஃபவுசியா, அண்ட் தென் என்னோடய பேரண்ட்ஸ், இன்னும் என்னுடைய வெல்விஷர்ஸ், ஸோ எங்கள் சர்ச் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. முதலாவது நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் உட்காந்து யோசிக்கும்போது, சரி, என் வாழ்க்கையில் இது வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு, கடவுள் அனுமதிச்சிட்டாரு, இதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதை நான் வந்து கடந்து போகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு வந்து ஒரு 1 week கழித்து அண்ட் தென் அகைன் இந்த செகண்ட் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா செகண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஹை டோஸ் கீமோ சொல்லியிருந்தாங்க. அதில் கான்சிக்வன்சஸ் வந்து ஹெவியாக இருக்கும். மறுபடியும் என்னோடய ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் தென் மறுபடியும் என்னால் ஒழுங்காக சாப்பிட முடியாது, வாமிட்டிங் இருக்கும். அண்ட் தென் மறுபடியும் என் உடம்பு டார்க் ஆகும், எவ்ரிதிங். அண்ட் தென் அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும், நம்மளுக்கும் ஒரு லைஃப் இருக்குன்னு தைரியத்தோட நான் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ட்ரீட்மெண்ட் ஹார்ட்லி 4-5 monthsல முடிஞ்சுது. அண்ட் தென் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடய பாடி
பாடியிலேருந்தே எனக்கு செல்ஸ் கிடைக்குமா அப்படின்னு வந்து நிறைய கேள்விகள். ஏன்னா செகண்ட் டைம் கீமோதெரப்பி இருக்கும்போது பாடியில் இருக்க நார்மல் செல்ஸ் குறைஞ்சிரும்னு. அண்ட் தென் செல்ஸ் அதுக்கு தேவையான செல்ஸ் எனக்கு கிடச்சிது. எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. அண்ட் தென் அதுலேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு எல்லாமே முடிச்சு வந்தது. ஏன் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 2வது தடவை ரிப்பீட் பண்ணும்போது நீங்கள் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் பை கிரேஸ் ஆஃப் த காட் அண்ட் தென் என்னோட வில் பவர் அண்ட் தென் என் கூட இருந்தவங்களோட மோட்டிவேஷன் அண்ட் தென் எல்லாமே சேர்த்து அண்ட் தென் அந்த தடவையும் நான் என்ன பண்ணேன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்தேன் நான். ஸோ என்னோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட உருவமே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஏன்னா கம்ப்ளீட் டார்க்னஸ். ஸோ முடியோட கலரில் இருந்துச்சு என்னோட டோட்டல் பாடியும், என்னோட ஃபேஸ், எவ்ரிதிங். பல்லு மட்டும் தான் தெரியும். அதனால எனக்கு இமோஷ்னலி மென்டலி பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆச்சு. ஏன்னா என்னால் நான் வந்து வெளியே போகல. யாரையும் நான் பார்க்க விரும்பல, பேச விரும்பல. எனக்கு யாரையும் பிடிக்கவும் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இருக்கும்போது ஏன்னா நான் வந்து சிஎம்சியில் ஒரு கவுன்சிலிங் வந்து கோர்ஸ் வந்து ஒன்று ஜாயின் பண்ணேன் நான், கிளினிக்கல் பாஸ்டல் எஜுகேஷன். ஸோ அங்கே ஜாயின் பண்ணும்போது எனக்கு அதில் மோட்டிவேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுலேருந்து அந்த டைமில் தான் நான் வெளியே வந்தேன். ஏன்னா அந்த இடத்துல நிறைய பேஷண்ட்ஸை நான் போய் மீட் பண்ணேன். என்ன மாதிரி உள்ள பேஷண்ட்க்கு மோட்டிவேட் பண்ணேன். அவங்க என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாங்க. நிறைய பேர் அதுலேருந்து மோட்டிவேட் ஆனாங்க. அதாவது இந்த பிஹெச்டி விஷயமா நாங்கள் யூனிவர்சிட்டி போகும்போது எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட் ஆக்சுவலி நடந்தது. காரில் போகும்போது காரை ஹிட் பண்ணி கார் உருண்டு விழுந்து, ஸோ அதில் வந்து எனக்கு தலையில் வந்து ஆக்சுவலி அடிபட்டிருந்தது. ஸோ அந்த அடிபட்டு அப்புறம் என்னை சிஎம்சி அகைன் கொண்டு போனாங்க. அந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உன்னோட ரிப்ஸு தலையில் நிறைய இடத்துல அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த நேரத்தில் மறுபடியும் அகைன் நான் உடஞ்சி போனேன். எப்படி உடஞ்சி போனேன்னா, அடிபட்டு வாழ்க்கையில் வரோம். பட் திரும்பவும் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, எப்படி இதில் நம்ம வெளியே போகிறோன்னு அந்த ட்ராமா கேர் பேல வந்து படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா காதுலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு, தலையிலேருந்து எல்லா இடத்துலையும் ரத்தம் வந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் யோசிச்சுட்டு இருக்கும்போது டாக்டர் சொன்னாங்க, சில நேரத்தில் சர்ஜரி கூட தேவைப்படலாமா, நீ வெயிட் பண்ணு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் ஒரு 1 hour கழிச்சு அண்ட் தென் மறுபடியும் போயிட்டு எல்லா செக்கப்லாம் பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் ப்ரேயிங் இன் தட் மீன் வைல். ஸோ அண்ட் தென் 1 hour கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு எந்த விதமான அடி எதுவுமே இல்லை, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படலை, அந்த இந்த சூச்சர் மட்டும் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு. அந்த நான் வெளியே வந்தோன்னே என்னோட டாக்டர் என்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான். ஜூனியா, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, பட் பியாண்ட் தட் ஒரு மிராக்கிள் உன் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு, பிகாஸ் இதுக்கு நீயும் ஒரு காரணம் தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அண்ட் தென் ஆப்வியஸ்லி எஸ், நான் எனக்குள்ளே நிறைய நேரத்தில் பேசிக்குவேன், என்னால் இது முடியும், செய்ய முடியும், நான் கண்டிப்பாக இந்த வியாதியிலேருந்து வெளியே வருவேன், இந்த ட்ரீட்மெண்ட் இந்த ஆக்சிடென்ட் ட்ராமாலேருந்து நான் வெளியே வருவேன், எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து என்னால் வெளியே வர முடிஞ்சுது. அண்ட் தென் ஆஃப்டர் தட் என்னோடய பிஹெச்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து முடிக்கிறதுக்கு எங்கள் மேம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் ஆஃப்டர் தட் அதை முடிக்கும் போது ஆல்மோஸ்ட் அது 7 years ஆயிடுச்சு எனக்கு முடிக்கிறதுக்கு. இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே நிறைய விதமான கஷ்டங்கள் வந்து விதவிதமாக வரலாம். ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து அதுலேருந்து நம்மளால் மீண்டு வெளியே வர முடியாதுன்னு நம்ம அதுலேயே மூழ்கி போயிடக்கூடாது. நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்து நிறைய பேர் எவ்வளோ கேலி கிண்டல் பண்ணலாம். நம்மளோட வியாதியை பார்த்து இவங்கெல்லாம் எப்படி வாழ போகிறாங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்து யார் வேணால் எப்படி வேணால் பேசிட்டு போகலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ என் வாழ்க்கையோட பர்பஸ் என்ன நான் உணர்ந்தேன் அப்படின்னா, என்னால் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் கேன்சரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்னா, அவங்கள மோட்டிவேட் பண்ண முடியும், அவங்களுக்காக ஒரு கவுன்சிலிங் கொடுக்க முடியும், அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, என்னோட ஏரியாவில் அந்த வெள்ளூரில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு பேஷண்ட் போய் மீட் பண்ணுறேன். அந்த நான் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன், அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வர பண்ணிகிட்ருக்கோம். அந்த நான் அவங்களுக்கு இன்னும் வேறு என்னெல்லாம் ஃபிசிக்கல் நீட்ஸ் தேவைப்படுதோ அதை என்னால் முடிஞ்சு செஞ்சிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த பாதையில் கடந்து வந்தீங்களோ அந்த பாதையில் கடந்து வரவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம், எழுந்து வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.